நேயர்களுக்கு வணக்கம். இன்று 26/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை துவாதசி திதி. இன்று சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் ராசி மிதுனம் மற்றும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்ட காலம் காலை 7:30 9 வரை, குளிகை காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சூரியன் சுக்கிரன். இன்று பிற்பகல் 3:15 மேல் மகர ராசியிலிருந்து சந்திரன் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதனால் மிதுன ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கு தசமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொன், பொருள், பூமி மற்றும் எதிர்பார்ப்புகள் யாவும் இன்று உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக அலைச்சலும் உண்டாகும். அத்துடன் கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சூரியனும் சுக்கிரனும் இருப்பதால் தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு தொழில் மூலமாகவோ அல்லது செய்யும் காரியங்கள் மூலமாகவோ, குடும்பத்திலோ சமுதாயத்திலோ அரசியலிலோ இது போன்ற ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் எதிர்பார்த்த தலைமை பொறுப்பும் முன்னின்று காரியங்களை நிகழ்த்தும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். பாராட்டும் பரிசும் இன்று பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகமாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். வியாபாரத்தில் லாபம் அதிகமும் ஆகும். கூட்டு தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும். நண்பர்களின் ஆதரவும் உண்டாகும். நீண்ட காலமாக பூமி வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அது சாத்தியமாகும் விதமாக இன்றைய நாளில் உங்களுக்கு அதற்கான முயற்சிகளும் கைகூடும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது பெற்றவர்களுக்கோ உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். கணவன் மனைவி உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். கல்விக்காக பயணங்களும் உண்டாகும். வியாபார நிமித்தம் தொழில் நிமித்தம் அலைச்சல்களும் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் என்று நீங்கள் நினைத்தவாறே இருக்கும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று மனதுக்கு ஆறுதல் அளிக்கும். உங்களிடம் வேலை செய்பவர்களோ அல்லது உங்களுக்கு அதிகாரிகளின் கீழ் வேலை செய்பவர்களாக நீங்கள் இருந்தாலோ இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இடம் மாற்றம் அல்லது சம்பள உயர்வு பற்றி உங்களுக்கு சற்று மன வருத்தம் இருந்திருக்கும். அவையெல்லாம் இன்று தீரும் விதமாக செய்திகள் வந்து சேரும். தாயாருக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்களது ராசியிலேயே குரு, உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய்,
பூமி லாபம் உண்டு. பூமியால் இன்று பூமியில் விளையும் விளைபொருள்களாலும் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் உடையவர்களுக்கும் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். இரும்பு, உலோகம், செம்பு, தங்கம், வெள்ளி இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கும் தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு தனலாபம் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். பரம்பரை தொழில்கள் சிறக்கும். தொழில்கள் சம்பந்தமாக பயணங்களும் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களது உடலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். மனைவியால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அது தீரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியும் உண்டாகும். மனைவியின் உடல்நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைவரும். கடன் தொல்லைகளுக்கு சற்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலும் தசமஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். தொழில் ரீதியாக எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களின் உதவியுடன் இன்று நீங்கள் புதிய தொழில் தொடங்க யோசனை செய்வீர்கள். எடுத்த காரியமும் இன்று வெற்றியாக இருக்கும். பயணங்களால் அனுகூல பலன்களும் உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக தனவரவு உண்டாகும். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். ஆன்மீக சம்பந்தமாக தேடுதல் உண்டாகும். ஆலய பணிகள் சிறக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். எண்ணியது நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள்களும் கை கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உறவினர்களின் வருகை மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் இன்று தனவரவும் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகள் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் மனமகிழ்ச்சி நிறையும். குடும்பத்தில் அதிகமான செலவுகளும் வந்து சேரும். பெண்களுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பெண்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெற்றவர்களுக்காக இன்று அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். அவரது உடல் நலனில் உங்களுக்கு அக்கறை உண்டாகும். தாயார் வழி அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்றே கவலைகளும் உண்டாகும். தொழில் ரீதியாக 2 நாட்களாக உங்களுக்கு தடுமாற்றங்களும் இருந்திருக்கும். செய்யும் தொழிலில் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வரவேண்டிய பணமும் வராமல் இருந்திருக்கும். உடல் நிலையில் குடும்பத்திற்கோ அல்லது உங்களுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ உடல் நலனில் உங்களுக்கு அதிகமாக செலவுகளும் இருந்திருக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், தொடர்புகள், தொழிலில் பிரச்சனைகள் இதெல்லாம் 2 நாட்களாக சந்தித்திருப்பீர்கள். இன்று மதியத்திற்கு மேல் அவையாவும் சீராகும். உங்களுக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் இன்று மதியம் 3:15 மேல் உங்களது சந்திராஷ்டமம் விலகி மனதிற்கு நிம்மதி அளிக்கும். அதன் பிறகு உங்களது காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். வர்த்தக ரீதியாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனதிற்கு அமைதி அளிக்கும் விதமாக சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக செய்திகளும் உங்களுக்கு உண்டாகும். பூமி தொடர்புகள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை அள்ளித்தரும். திடீர் தனவரவும் அதிர்ஷ்டங்களும் மதியத்திற்கு மேல் வந்து சேரும். பெண்களுக்காக
அதற்காக இன்று நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் தாயாருக்கோ அல்லது சகோதரிகளுக்கோ மனைவிக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ இன்று உங்களுக்கு அதிகமாக செலவுகள் வந்து சேரும். அதற்கான தனவரவும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியம் இன்று சிறப்பாக மதியத்திற்கு மேல் முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த கலகங்கள், பிரச்சனைகள், மன அமைதியின்மை இவை யாவும் மதியத்திற்கு மேல் நீங்கி போவதால் அதன் பிறகு நீங்கள் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக விளைய வருவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் யாவும் விலகும். திடீர் அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வந்து சேரும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். வாகனம் விற்பது, வாங்குவது, கட்டட சம்பந்தமான தொழில்கள் செய்வது, ரியல் எஸ்டேட் இது போன்ற தொழில்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சகோதரர் முறையில் இருந்து வந்த கலகங்கள் விலகி மனதிற்கு நிம்மதி அளிக்கும். கேஸ் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். அவை யாவும் உங்களுக்கு சாதகமான பலன் அளிப்பதாக செய்திகளும் வந்து சேரும். சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட தூர பயணத்தால் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன் மதியத்திற்கு மேல் கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று காலை முதல் பிற்பகல் 3:15 வரை உங்களுக்கு செய்யும் தொழிலில் அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும். வியாபாரம் செழிக்கும். பால் வியாபாரம், பூ வியாபாரம் மற்றும் வாசனை திரவியங்கள், அழகு பொருள்கள் சம்பந்தமான தொழில்கள், பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமாக மற்றும் விளைபொருள் உற்பத்தி இது போன்ற தொழில்களெல்லாம் உங்களுக்கு அதிகமான லாபகரமாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. அதனால் உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திரனின் சஞ்சாரம் மதியம் 3:15 மேல் வருவதால் கவனமாக இருக்கவும். தொழிலில் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் மனக்கவலைகளும் திடீர் தடுமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அலுவலக பணிச்சுமையும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். திடீரென்று கோபங்களும் மனஸ்தாபங்களும் உண்டாகும். தேவையில்லாமல் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். எப்போதும் நீங்கள் அமைதியாகத்தான் இருப்பீர்கள். செய்யும் தொழிலில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வாகன பழுதுகளுக்காக பண விரயம் ஆகலாம். விரய செலவுகளும் உங்களுக்கு திடீரென்று வரும். வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ உடல் நலனுக்காக மருத்துவ உதவியும் தேவைப்படும். அதற்காக பணச்செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். பெரியவர்களுடன் தர்க்கம் செய்ய வேண்டாம். இன்று ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். கடன் தொல்லைகளுக்காக சற்று மனதிற்கு அமைதியின்மையும் உண்டாகும். இரவு தூக்கம் வருவதற்காக புரண்டு படுப்பீர்கள். தூக்கம் கண்ணில் இருந்தாலும் உங்களது மனது உறங்காமல் அதையும் இதையும் சிந்தித்து கொண்டே புரண்டு படுப்பீர்கள். கணவன் மனைவியிடையே உங்களுக்கு பணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு உண்டாகும். வியாபார விஷயம் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். புதிய தொழில் செய்ய யோசனையும் உருவாகும். 2 நாட்களுக்கு அதை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இன்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். 6ஆம் இடத்தில் சந்திரன் வருவதால் சில தடுமாற்றங்களும் மனவலிகளும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளும் இருந்தாலும் 3:15 மேல், அதாவது பிற்பகல் 3:15 மேல் உங்களது 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 7ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால்
உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும். உடலில் சில மாற்றங்கள் உண்டாகும். மனதிற்கு சற்று நிம்மதியும் அளிக்கும். கடன் தொல்லைகள் இருப்பின் அவை சாதகமான பலன் அளிக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் மதியத்திற்கு மேல் உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும். உறவினர்களின் வருகையும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் மன நிம்மதியும் உண்டாகும். தனவரவும் அதிகமாகும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். தொட்டது துலங்கும். கைராசி என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எது செய்தாலும் இன்று நல்லதாகவே அமையும். அலுவலக பணிச்சுமை இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். அதிகமான பணிச்சுமை இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். திடீர் என்று பயணங்களுக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்கும். கடன் தொல்லை தீர்வதற்காக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். நண்பர்களின் உதவியுடன் இன்று புதிய தொழிலில் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பூமியால் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் உண்டு. வாகனம் விற்பது வாங்குவது இது போன்ற தொழில்களில் அதிகமான லாபம் உங்களுக்கு வந்து சேரும். இன்று பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை சாதகமான பலனாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியலில் உங்களுக்கு இன்று புதுமை படைக்கும் விதமாக புதிய பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உண்டாகும். தாயாரில் ஏற்பட்ட மனத்துயரம் விலகும். கணவனால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். இன்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்தாற்போல செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இனிய செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகி ஏற காலமாக குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு அது தொடர்பாக மருத்துவ சிகிச்சையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகும். அதனால் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்கும். ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பும் உண்டாகும். ஆண் வாரிசு பிறக்கும் யோகமும் உண்டு. நீண்ட கால கவலைகள் மாறும். நீண்ட காலமாக பணம் வராமல் இருப்பது, சொத்து வராமல் இருப்பது, பூர்வீக சொத்துக்கான சண்டை சச்சரவுகள், கலகங்கள் இவையெல்லாம் சாதகமான பலனை அளிக்கும் விதமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். 6ஆம் இடத்தில் சனியுடன் புதனுடன் சந்திரன் இணையும் போது அரசு சம்பந்தமான தொழில்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். ஒரு சிலருக்கு அரசியலில் தலைமை பொறுப்புகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம், சம்பள உயர்வு, எதிர்பார்த்த செய்திகள், நன்மை கிடைக்கும் விதமாகவும், பூமி லாபம் கிடைக்கும் விதமாகவும், வாகன லாபம் கிடைக்கும் விதமாகவும் இருக்கும். திடீரென்று உடல் நலனில் சிறிது மாற்றங்கள் உண்டாகும். பெரியவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ இரத்த சம்பந்தமான நோய்க்காக சில சிகிச்சைகளும் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் செவ்வாய் உள்ளதால் பூமி சம்பந்தமான லாபம் உண்டாகும். பூமியை விற்பது, வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும். தசமஸ்தானத்தில் செவ்வாய் இணைந்திருப்பதால் பூமி சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இடம் விற்பது, வாங்குவது சம்பந்தமான தொழில்களிலும், உலோகம் சம்பந்தமாக வெள்ளி, இரும்பு போன்ற தொழில்களிலெல்லாம் தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த உதவியும் நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். ஆலய பணி
உங்களுக்கு வந்து சேரும். ஆலய பணிகள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இந்த சிறப்பான நாளாக இருக்கும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவும் தனவரவு மிகுந்த நாளாகவும் இருப்பதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் உண்டாகும், ஒற்றுமையும் உண்டாகும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நாளாகவும் இருக்கும். சாதனைகள் செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறையில் சம்பந்தமாக பயணங்களால் எதிர்பார்த்த பயனுள்ள தகவல்களும் கிடைக்கும். உங்களுக்கு அதற்குரிய பலனும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் முறையாக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பாதையை வகுக்கும். அரசியலில் உங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்ப வழக்குகள் சாதகமான பலனை தரும். குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட பகைகள் விலகும். கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக இருக்கவும். அவர்களது செய்கையில் பெரியவர்கள் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது செய்யும். தேவையில்லாத கெட்ட சவகாசங்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். அதனால் உங்களது வீட்டில் பெற்றவர்கள் சற்று பாதிக்கப்படுவார்கள். வீட்டில் பெரியவர்களுக்கு இன்று மிகவும் வருத்தமான நாளாக இருக்கும் இவர்களது செய்கையால். படிப்பு சம்பந்தமாக ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். படிப்பதற்காக வெளியில் தங்கி படிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். மருத்துவ துறையில் உங்களுக்கு படிப்பதற்கான வெளிநாடு வாய்ப்புகளும் வந்து சேரும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். கூட்டு தொழில்கள் சிறக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்கவும் யோசனை உருவாகும். புதிய வாகனம் தொழிலுக்காக வாங்கவும் யோசனை உண்டாகும். பெண்களுக்காக இன்று நிறைய செலவுகளும் வரும். குடும்பத்தில் தாய் தந்தையரிடம் இன்று உங்களுக்கு ஆதரவு அதிகமாகும். அவர்களிடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடன் சுமை சற்று அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று பிரச்சனைகளும் ஏற்படும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கட்டிடக் கலைஞர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் தொழிலில் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். கடல் கடந்து புதிய செய்திகள் வந்து சேரும். வியாபார நிமித்தம் வெளிநாடு உறவு முறையால் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள். பெண்களுக்காக நீங்கள் இன்று எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். அவர்களது அன்பிற்காக இன்று நீங்கள் பாடுபடுவீர்கள். காதல் திருமணம் கைகூடும். பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திடீரென்று குடும்ப உறவினர்களின் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு கெட்டாமல் பாதியில் நின்று போனது, தடைப்பட்ட காரியங்கள், தொழிலில் தடைகள், இது போன்ற பிரச்சனைகள் விலகும் நாளாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். தாயாரின் உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சகோதரர்களால் உங்களுக்கு சிறு கலகம் இருந்தாலும் சகோதரர்களே உங்களுக்கு உதவும் வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பு மிகுந்த நாளாக அமையும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அதிகமான லாபத்தை பெறலாம்.
நீண்ட தூர பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். குடும்பத்தில் மனைவிக்காக இன்று விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். சிறு சிறு வியாபாரிகளுக்கு இன்று அதிகமான தனவரவு உண்டாகும். தொட்டது துலங்கும் என்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் இருக்கும். எண்ணங்களும் நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள்களும் கைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். மாமனார் மாமியார் உறவு முறையில் இருந்து வந்த பகைகள் விலகும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சொத்து தர்க்கம் தீரும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வரும். கொடுக்கும் பழக்கம் சற்று உங்களுக்கு இருக்காது. கடன் வாங்கினால் திரும்ப அடைப்பதற்கு சற்று யோசனையும் உருவாகும். ஒரு சிலருக்கு இன்று பூமி சம்பந்தமாக லாபம் அதிகமாகவே இருக்கும். பூசொத்து கைவரும். தந்தையாரால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். தர்க்கமான பூமி வாங்குவதற்கான யோசனை உருவாகும். நீங்கள் வாங்கி கெட்டிடம் கட்டிய பூமி சம்பந்தமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருந்து கொள்ளவும். தர்க்க பூமிகள் வாங்க வேண்டாம். அதற்காக பின்னாளில் நீங்கள் வருத்தப்படக்கூடிய செய்தியும் உங்களுக்கு உண்டாகும். மன உளைச்சல்களும் வந்து சேரும். உடலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். 2 நாட்களாக உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். இரத்த சம்பந்தமான நோய் மற்றும் கால் பிரச்சனை, இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை, திடீரென்று களைப்பு, எதிர்பாராத விதமாக நெஞ்சில் திடீரென்று ஒரு வலி, மனது அழுத்தங்கள், இதுபோன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அவை யாவும் என்று உங்களுக்கு தீரும் விதமாக மருத்துவ உதவியும் தேவைப்படும். மனதிற்கு பிடித்த மாதிரி செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிச்சுமையால் அதிகமாக பாதிக்கப்பட்ட உங்களுக்கும் பிறரது தொல்லையால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இன்று மன நிம்மதி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். திடீரென்று சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை குடும்பத்தில் இருப்பேன். அதை கேஸ் வழக்குகளாக மாறி அவை உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நிலம் சம்பந்தமாக நீர் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழிலுக்காக பயணங்களால் வெற்றி உண்டாகும். நினைத்த நபரை இன்று காணும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களிடமிருந்து உதவியும் கிடைக்கும். இன்று மனபாரம் தீரும். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை விலகும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே நிம்மதி உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் உள்ளார். உங்கள் ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம். மதியம் 3:15 மேல் சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார். அத்துடன் சனியும் புதனும், அதாவது உங்களது ராசிநாதனும் புதனும் இணைந்து சந்திரனும் உள்ளதால் சற்று தடுமாற்றங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வர வாய்ப்புள்ளது. பூமி சம்பந்தமான தொடர்பும் கல்வி சம்பந்தமான தொடர்புகளால் சில பிரச்சனைகளும் மன தடுமாற்றங்களும் உண்டாகும். தேவையில்லாத கவலைகளும் உங்களுக்கு அலட்டும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பூமிக்காகவும் மற்றும் தொழிலுக்காகவும் மந்தகதியான பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். சொத்துக்காக தர்க்கங்களும் உண்டாகும். தாயாரால் நீங்கள்
சங்கடப்படும் சூழ்நிலையும் உருவாகும். தாயார் தரமாட்டேன் என்று சொல்லுவார்கள். அது பணமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும் தர்க்கங்கள் உண்டாகும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு, ஒரு சிலருக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவுடன் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் தனவரவு அதிகமாகவே இருக்கும். சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு சகோதரர் வழி எதிர்பார்த்த பலனும் கிடைக்கும். சில தர்க்கங்களுடன் அந்த பலன் வந்து சேரும். பயணங்களால் வெற்றியும் உண்டாகும். பயணங்களால் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி லாபம் உண்டு. பூமி சம்பந்தமான தொழில்களில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் தன வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உணவு சம்பந்தமான தொழில்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் மிகுதியாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் நிமித்தம் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பால் மாடு வைத்திருப்பவர்களுக்கும் மற்றும் பால் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, பூமியில் விளையும் விளைபொருட்கள் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் என்று வருமானம் அதிகமாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலய தரிசனத்திற்காக என்று மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீரென்று உறவினர் வருகையும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். இன்றே தனவரவும் அதிகமாக இருக்கும். மனதிற்கு நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். வெற்றி பயணங்கள் உண்டாகும். பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். சில பிரச்சனைகளை தவிர்ப்பதே கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நல்லது. குடும்பத்தில் பணம் விஷயமாக கல்லூரி செல்லும் மாணவர்களோ, பள்ளி படிக்கும் மாணவர்களோ கலகம் செய்வார்கள். பிள்ளைகளுக்காக நீங்கள் இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். விரய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. மதியத்திற்கு மேல் உங்களது ராசியிலேயே சந்திரன் இணைந்து விடுவதால் இன்று மனத்தடுமாற்றங்களும் இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். தனியாக செய்யும் தொழிலில் இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். பூமியில் விளையும் விளைபொருள்களுக்கு இன்று அதிகமான லாபம் உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கும் இன்று அதிகமான லாபங்கள் வந்து சேரும். இன்று தொழில் நிமித்தம் பயணங்களும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பண வரவும் அதிகமாக இருக்கும். உடலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டும் விலகும். தாயாரால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், சொத்து கைவரும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள். தந்தையின் சொத்துக்காக தர்க்கங்கள் உண்டாகும். அது உங்களது கைக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சூரியனும் ராகுவும் இணைந்து இருப்பதால் பேராசைகள் சற்று அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்கி குவிப்பது, பணம் அதிகமாக வாங்குவது, பணம் கொடுப்பது, வாங்குவது போன்ற தொழில்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். பிறரது சொத்தும் உங்களது கைக்கு வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கும், அரசு துறையில் உள்ளவர்களுக்கும், அரசு வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். புதிய தொழிலில் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இரும்பு சம்பந்தமான தொழில்களில், கட்டட சம்பந்தமான தொழில்களில், கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். தன லாபமும் வந்து சேரும். கல்விக்காக உதவித்தொகை பெறுவது சம்பந்தமாக சற்று அலைச்சல்கள் உண்டாகும்.
அரசு சம்பந்தமான தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி மாற்றம், சில பொறுப்புகள் இவைக்காக சற்று போராட்டமே உங்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு பெரிய பதவிகளும் கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பூமி லாபமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு குடும்ப உறவினர் மூலமாக சொத்துக்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அந்த சொத்தை பிறர் தந்துவிட்டு செல்லும் வாய்ப்புகளும் உருவாகும். இன்று தனவரவுடன் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் சிறப்பாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். திடீர் என்று உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணம் கொடுப்பது வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கடன் தொல்லை காரணமாக ஒரு சிலருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஆடை ஆபரணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் தீரும். குடும்ப உறவினர்களுடன் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயார் வழி, தாயாரின் உறவினர்கள் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குழந்தை பாக்கியம் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் இனிதே கைகூடும். எதிர்பார்த்த உதவி உங்களது நண்பர்கள் வழி அல்லது உறவினர் வழி உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான தொழிலில் அதிகமான லாபம் எதிர்பார்க்கலாம். மருத்துவ துறையில் சாதிப்பீர்கள், பாராட்டுகள் பெறுவீர்கள். மருத்துவ கருவிகள் மற்றும் மருந்துகள், உற்பன்னங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். முயற்சிகள் கைகூடும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான தன உதவியும் வந்து சேரும். தொழிலுக்காக அலைச்சல்களும் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட காலமாக தடைப்பட்ட தொழில்கள் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணும் விதமாக செய்திகளும் வந்து சேரும். கேஸ் வழக்குகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் தீரும். உடலில் ஏற்பட்ட உபாதைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். அவர்களுக்காக மருத்துவ உதவியும் தேவைப்படும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும், சீருடை அணிந்தவர்களுக்கும், காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள் வருவதால் மனமகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து பிள்ளைகளின் பணம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். திடீர் என்று உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மனது தூதுகளிக்கும் விதமாக நண்பர்களுடன் இனிய பயணங்களும் மேற்கொள்வீர்கள். உடல் நலனில் அக்கறை கொள்வது நல்லது. உங்கள் ராசியிலேயே ராகு, சூரியன், சுக்கிரன் இருக்கிறார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி புதனுடன் மதியத்திற்கு மேல் சந்திரனும் இணைவதால் விரய செலவுகளும் அதிகமாக இருக்கும். மனதிற்கு சற்று தடுமாற்றங்கள் உண்டாகும். இனம் தெரியாத கவலைகளும் உங்களை சற்று அலட்டிக்கொண்டே இருக்கும். காரணமில்லாமல் கோபமும் வரும். களைப்பால் என்று படுத்துக்கொள்வீர்கள். எனினும் உங்களுக்கு சில சமயம் மனதிற்கு நிம்மதி அளிக்கும். சில சமயம் மனதிற்கு வருத்தமாக இருக்கும். காரணம் தெரியாமல் இருக்கும். விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரனால் சில பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும். எனினும் கணவன் மனைவியிடையே சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். இன்றே எதிர்பார்த்த தனவரவும் அதிகமாக இருக்கும். நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.